ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பர் ஹெல்த்தியான டேஸ்டியான கடல் பாசி புட்டிங் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்துருக்கேன். இதில் 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆகி வந்த பிறகு நம்ம ஒரு 5 grams அளவுக்கு கடல் பாசி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வந்த பிறகு தேவையான அளவு ஒரு 3 tablespoon அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா கரைஞ்சி வந்த பிறகு நம்மக்கிட்ட என்ன ஃபுட் கலர் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் சேர்த்து ஒரு 2 minutes நல்லா பாயில் ஆனால் போதும். இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட என்ன மோல்டு இருக்கோ அந்த மோல்டில் சேர்த்து நம்ம இதை மோல்டு பண்ணி ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மோல்டு தான் எடுத்திருக்கேன். இந்த மோல்டில் சேர்த்துட்டு நம்ம ஒரு 10 minutes ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இது ஜெல்லி மாதிரி கிடைக்கும். சேம் டைம் இது நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம 1/2 liter அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்துருக்கோம். நல்லா பால் கொதித்து வந்த பிறகு 10 grams அளவுக்கு கடல் பாசி சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 50 grams அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு அகலமான பிளேட் எடுத்திருக்கேன். நல்லா கொதித்து வந்து இந்த பாலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜெல்லியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரிட்ஜில் இருந்ததை. இப்போ எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கே அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஃப்ரீஸ் பண்ணி எடுத்த பிறகு தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான புட்டிங் ரெடி. கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ்க்கு இதை செஞ்சு கொடுங்க. சூப்பர் எம்மியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.